வணக்கம் மக்களே. நேற்று நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். 171க்கு 5 விக்கெட். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி இந்தியா தான் டாஸ் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் நீங்களே பேட்டிங் ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா 2 கேட்சை விட்டாங்க. ரொம்ப ஈஸியான கேட்ச் அபிஷேக் சர்மா ஒன்று விட்டார். அதுக்கு பதில் இன்னொரு கேட்சை பயங்கரமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் மேட்ச்சில் ஒரு காட்டா இருப்பாருங்க செகண்ட் ஹாஃபில். வேறு லெவலு. ஒரு 39 பாலுக்கு 74 ரன்னு. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. இந்தியா கஷ்டப்பட்டு அந்த 19வது ஓவரில் தான் ஜெயித்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் இன்னும் நல்லா பேட்டிங் ஆடிருக்கலாம். 10 ஓவர்லேயே 91 ரன் அடித்தாங்க. நான் நினச்சேன் அவங்க ஒரு 200 ரன் அடிச்சிருவாங்க, இந்தியாவுக்கு ஒரு ஹெவி காம்படிஷன் கொடுப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் பக்காவாக நம்ம பசங்க புல் பேக் பண்ணி 171க்கு அவங்கள மடக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 5 மஷ்ரஃப் ஆடினால அவங்களுக்கு ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. 5 மஷ்ரஃப் ஆடலைன்னா அந்த 20 ரன் வந்திருக்காது. ப்ளஸ் பவுலிங்கும் நல்லா போட்டாப்பில். லெட்ஸ் சி யார். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஃபைனலு ஈஸியாக நம்ம ஜெயிச்சிருவோம். முக்கியமான சம்பவம் ஒரு 2 நடந்துச்சு. அபிஷேக் சர்மாவுக்கும் ஹாரிஸ் ராவுக்கும் முட்டிக்கிச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதை பற்றி தான் பேசினாப்புல. ஃபார் நோ ரீசன் தே ஆர் கம்மிங் அட் அஸ், ஸோ ஐ ஹேவ் டு ரிப்ளை வித் த பேட். அவெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் பேட்லேயே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை ப்ரெஸ்ஸில் கேட்கும் போது சொன்னாப்புல. பிரியகுமார் யாதவ் என்ன பண்ணாருன்னா, தயவு செஞ்சு இதை ரைவல்ரின்னு சொல்லாதீங்க. இப்போது 7-0 ஆயிடுச்சு. கடந்த 7 மேட்ச் அவங்க எங்களை ஜெயிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் ரைவல்ரின்னு சொல்லுவீங்க? ஈக்குவலாக 1-on-1 ஜெயிச்சிருந்தா ஒரு அர்த்தம் இருக்குது. நாங்களே ஜெயிச்சிட்டு இருந்தால் அது எப்படி ரைவல்ரி ஆகும்? அதனால் இந்த ரைவல்ரின்ற பேச்சை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சூரியகுமார் ப்ரெஸ் மீட்டில் சொல்லி மொக்க பண்ணி விட்டாப்புல. இந்தியாவை யார் தான் தோக்கடிக்க போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு அன்டிஃபீட்டடாக இந்த டோர்னமெண்ட்டையே ஜெயிச்சுட்டு இந்தியா போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you, take care, tata, bye bye.